ஸ்டூடெண்ட் நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். டாப் 50 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கொஸ்டின் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 which are divisible by 7. இந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே கொடுக்குற அந்த ரெண்டு நம்பர் வேரி ஆகிருக்கலாம், பட் இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர். இது ஒரு சீக்வன்ஸ். ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர்? ஓகே, அதோட ஏரியா நமக்கு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட புக் கொஸ்டின் தான், கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி பாருங்க. லெட் ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு, பி two sets if function f from a to b be the function given by f of x equal to 3x minus 1. a கொடுத்துட்டாங்க, b கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரெப்ரசன்ட் தி by an arrow diagram, table form, next ordered pair and graphical form. இந்த சம்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். 5 மார்க் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி ஏ அண்ட் பியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது ஒரு ஸ்கொயர் ரூட் ஃபார்ம், இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட், சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள்ஸ் இதை சால்வ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எக்ஸ், ஒய், இசட் 3 வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட், ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ். Verify that A of B plus C equal to AB plus AC. நம்ம என்ன பண்ணோம்? பிஐயும் சிஐயும் ஆட் பண்ணணும், கிடைச்ச ஆன்சரோட ஏயை மல்டிபிள் பண்ணணும். இந்த ஆன்சரும் ரைட் சைடில் என்ன பண்ணோம்? ஏபியை மல்டிபிள் பண்ணும், ஏசியை மல்டிபிள் பண்ணும், ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சரும் சேமாக இருக்கணும். ஓகே, அதுதான் நம்மளோட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் தி அட்ஜசன்ட் ஃபிகர் ஏபிசி இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் ரைட் ஆங்கிள் அட் பி. பியில் தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அண்ட் பாயிண்ட் டிஇ ட்ரைசெக்ட் பிசி, ப்ரூவ் தட். இது நம்மளோட புக் சம் தான், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சால் போதும்? ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரலோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த சம்ம நம்மளோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. A funnel consists of a frustum of a cone attached to a cylindrical portion 12 cm long attached at the bottom. If the total height be 20 cm, diameter of the cylinder portion be 12 cm and the diameter of the top of the funnel be 24 cm, find the outer surface area of funnel. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வேணும்? ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா வேணும், சிலிண்டரோட ஃபார்முலா வேணும். இது ஜஸ்ட் இந்த மாதிரி சம்முக்கு டயக்ராமை ட்ரா பண்ணிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கிவன் எழுதிட்டு ஃபார்முலா எழுதிட்டு சொல்யூஷன், இந்த ஸ்டெப்ஸ் படி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகே, from the top of the tower 50 meter long, the angle of depression of the top and the bottom of the trees are observed to be 30 degree and 45 degree respectively. Find the height of the tree. இது இந்த மாதிரி சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மாதிரி சம்முக்கும் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் டயக்ராம் போட்டுட்டு என்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தாங்களோ அதை அந்த டயக்ராமில் ஃபில் பண்ணிடணும். இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். இதில் யார் ட்ரீ, யார் அந்த டிப்ரெஷன் வேல்யூஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிட்டாலே நமக்கு பாதி மார்க் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட். எ சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் 14 cm and the height 8 cm is melted to form a hollow sphere if the external diameter of the sphere is 10 cm, if the internal diameter is what? ஸோ நமக்கு அந்த டோட்டல் சர்ஃபேஸ் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அந்த டோட்டல் ஸ்பியரோட ஃபார்முலா தெரிஞ்சால் ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம இன்டர்னல் டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, find the equation of the perpendicular bisector of the line joining the point 2.2. நம்ம இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம 2 மார்க்லையும் இதே மாதிரி கேட்குறாங்க. ஸோ 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அதில் ஒரே ஒரு க்ளூ என்னது? பெர்பெண்டிகுலர் பைசெக்டருங்கிறது க்ளூ. நெக்ஸ்ட், 2 dice are rolled once. Find the probability of getting an even number on the first dice or the total phase. டோட்டல்னா ஆட் பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்கும்.
இதில் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8ன்னு எந்தெந்த பேர்லாம் கிடைக்குதோ அதுக்கு ப்ராபபிலிட்டி. ஓகே, இது நம்மளோட புக் சம்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, லெட் ஏ பித ஒரு செட் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 8. பின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் பி. சின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். வெரிஃபை, இதை வெரிஃபை பண்ணும். லெஃப்ட் ஆன்சரும் ரைட் ஆன்சரும் சேமாக வந்துருச்சுன்னா எஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபங்க்ஷன் f of x, g of x, h of x as a given below. f of x, g of x, h of x கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன சொல்லணும்? இது லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஃபாலோயிங் சீரீஸ். இதுக்கு நமக்கு எஸ்என் ஃபார்முலா இருந்தாலே போதும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். A bus covered a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less than the journey. Find the original speed of the bus. So இந்த மாதிரி சம்க்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டயக்ராம் போடுங்க, என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதை அந்த டயக்ராம்ல ஃபில் பண்ணுங்க, அடுத்து ஃபார்முலா எழுதுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பி இருக்கு, இது நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அந்த ஆன்சர் அண்ட் ரைட் சைடில் வர வேண்டிய ஆன்சர் ரெண்டும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பித்தகோரஸ் தியரம். பித்தகோரஸ் தியரம், அதர்வைஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருப்பாங்க. இஃப் வெர்டிசஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல்ஸ் ஏ பி சி டி and their areas given. அப்ப ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா தெரிஞ்சா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு இந்த k யோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் லைன். ஒரு ஈக்குவேஷன், another ஈக்குவேஷன் அண்ட் parallel to the third ஈக்குவேஷன். நம்ம ஃபார்முலா இருக்கு, ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை இதில் அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். An airplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angle of depression of the boats as observed from the airplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. ஸோ அழகாக நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம், வேல்யூஸ் அவங்க சொன்ன டிகிரி எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம். Pythagoras theorem யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகே, a toy is in the shape of cylinder surmounted by a hemisphere. The height of the toy is 25 cm. Find the total surface area of a toy if its common diameter. Total surface area of toy na toy la என்னென்ன ஷேப் இருக்கு? சிலிண்டரும் இருக்கு, ஹெமிஸ்பியரும் இருக்கு. ரெண்டோட டோட்டல் சர்ஃபேஸ் தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா அதுதான் டாயோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட், an aluminum sphere of radius கொடுத்திருக்காங்க is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. டயக்ராம் டிரா பண்ணுங்க, ஃபார்முலா எழுதுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபைண்ட் தி வேரியன்ஸ் அண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த வேஜஸ் ஆஃப் 9 ஒர்க்கர்ஸ் கிவன் பிலோ. 9 ஒர்க்கர்ஸோட சேலரி கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு, இதே சம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், செக் பண்ணுங்க. 3 unbiased coins are tossed once. Find the probability of getting almost 2 tails or at least 2 heads. இந்த சம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ராபபிலிட்டி புக் சம்ஸ் தான், அதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நல்லா தரவு பண்ணிருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதே பேட்டர்ன்ல நமக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ல கூட ஒரு சம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏ ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணணும். இஸ் இட் ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஆன்சர் ரைட் ஆன்சரும் சேமாக வந்தால் எஸ் ட்ரூ, இல்லைன்னா நோன்னு சொல்லணும். நெக்ஸ்ட், எ ஃபங்க்ஷன் எஃப் which maps temperature in Celsius into temperature in Fahrenheit. இந்த கண்டிஷன் இதுதான் ஃபாரன்ஹீட்டோட ஃபார்முலா. ஸோ இதில் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? T of 0, T of 28, T of minus 10, then the value of C when T of C equal to 212. T of C க்கு இந்த வேல்யூவை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணால் we will get the answer of C. Okay.
Okay, next is the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. Celsius Fahrenheit க்கு same answer இருந்தா என்ன வரும்? இந்த மாதிரி ஒரு 5 subdivision கேட்டிருக்காங்க. Next, in an AP, sum of 4 consecutive terms is 28 and the sum of their square is this. Find the 4 number. Consecutive na என்னது? Next number. Okay. Find the sum of n terms of the series. இது very important. இது நம்ம சேனல்ல இருக்கு, check out பண்ணுங்க. If p equal to x by x plus y, q equal to y by x plus y, find the value of it. இத அப்படியே இந்த values எல்லாம் இந்த பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணி p க்கு பதில் இந்த வேல்யூ, q க்கு பதில் இந்த வேல்யூ எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிறது தான் நம்மளோட டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் இஸ் a perfect square. இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. Perfect square, find the value of NB. Okay, இது important, very important. நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. A matrix, B matrix, verify. இதுவும் repeated question. நம்மளோட சேனலே இதெல்லாமே நிறைய டைம் ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம பார்த்துருக்கோம், செக் அவுட் பண்ணுங்க. If vertices of a quadrilateral are of 4 points கொடுத்துட்டு அதோட ஏரியா வேல்யூவும் கொடுத்துட்டு find K கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவோட இந்த வேல்யூவை ஈக்குவேட் பண்ணா we will get the answer of K. Okay. Next, state and prove Pythagoras theorem. Pythagoras theorem, otherwise basic proportionality theorem ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. Next, a solid iron cylinder has 2 surface area of ஒரு amount கொடுத்திருக்காங்க. Its curved surface area is 5/6 of its total surface area. இதே கம்பேரிசன்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதி ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணா நம்ம ரேடியஸும் ஹைட்டும் கிடைச்சிடும். ஓகே, இதுக்கு டயக்ராம் போட்டுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். A right circular cylinder has a radius and the height full of ice cream. The ice cream is to be filled in cones of height 9 cm and radius 3 cm having a hemispherical shape on top. அவங்க சொன்ன ஷேப் எல்லாம் அப்படியே நம்ம அட்டாச் பண்ணி டிராப் பண்ணிரணும். அதுக்கே நமக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சச் கோன்ஸ் which can be filled with the ice cream available. எத்தனை கோன்ஸ்ல நம்ம அப்படி ஃபில் பண்ணலாம், இதான் நம்மளோட क्वेश्चन. Next, the matrix scored by the students in a slip test are given below. Find the standard deviation of their marks. மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு, ஜஸ்ட் ஃபார்முலாவை எழுதுங்க, வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, in a class of 50 students, 28 opted for NCC, 30 opted for NSS and 18 opted both NCC and NSS. One of the student is selected at random. Find the probability that the student adopted for NCC but not NSS. So இதுக்கு ஃபார்முலா இருக்கு, இது புக் சம் தான். ஸோ செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். The students opted for NSS but not NCC. The students opted exactly one of them. இந்த மாதிரி சம்ஸ் டயக்ராம்ல உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஈஸினா டயக்ராம் ஓரியன்டா போடுங்க. இல்ல நான் ஃபார்முலா வச்சு போடுறேன்னா ஃபார்முலா வச்சு போடுங்க. ஏதாவது ஒரு மெத்தட்ல ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. ஓகே, from the window h meter high above the ground, a house in a street, the angle of elevation and depression of the top and the foot of another house in the opposite side of the streets are θ1 and θ2 respectively. இந்த ஆங்கிள்ல பிளேஸ் ஆயிருக்கு such that நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு புக்கை ரெஃபர் பண்ணி, அதர்வைஸ் நம்ம சேனல்லையே ஆன்சர்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரெஃபர் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சென்டம் எடுக்கலாம். இன்னும் ஐ ஹாவ் இன்னும் செட் ஆஃப் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நான் அடுத்த பார்ட் 2ங்கிற வீடியோல நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். நீங்க இதெல்லாமே ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.